அகத்தியனுக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் சிவமகா வாழைச்சித்தனுடைய தவ ஆற்றலுக்குள் இருந்து எழுகின்ற ஆதிசிவ சூட்சம நூலை தாங்கி நிற்கும் இவன் போன்ற சீடர்கள் ஆங்காங்கு இருந்து உரைக்கின்றார்களே, உள்ளுக்குள் இருந்து வருகின்றே சாட்டை அடி போன்ற ஞான வார்த்தைகள், அதனை ஒவ்வொன்றாக உள்ளுக்குள் ஏற்கின்றவன் வார்த்தை கோர்வைகளை பெற்று அவனும் ஆதிகிரை சூட்சம நூலோடு உரையாடுவான், நூலோடு வளம் வருவான், நூலோடு சகடைதனில் இதுபோன்று பயணிப்பான் என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறார். ஓம் அகதீஷாய நமக. இது தவ ஆற்றலின் மூலமாக எழுகின்ற பேராற்றலினை தாங்கி நிற்கும் சிவ சூட்சம உரையே அன்றி மானிடர் உரை இல்லை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்தார். ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் ஆங்காங்கு சில சந்தேகங்கள், இது கலியுகம், மானிடர்கள் கலியுகத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள், சந்தேகங்கள் எழும், சந்தேகத்தினை தீர்த்து வைப்பதும் சபையினுடைய பணியே. அத்தகைய தேகத்திற்குள் எழுகின்ற சந்தேக நிலைகள் மாறி 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 வந்து அமர்ந்து இறுதியில் கூறுவது அனைத்தும் உண்மைதானப்பா, இதனை சற்று உற்று நோக்கலாமா, அங்கு சென்று அமர்ந்து ஏதாவது ஒரு என்ன நிகழ்கின்றது என்று ஒரு சூசகம் கண்டு வரலாமா என்று வருகின்றவர்களெல்லாம் தலைதெறிக்க ஓடுகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஆராய்தல் நிலைகளோடு வருவோர்கள் இங்கு அடுத்த முறை வர இயலாது என்று அகத்தியன் கூறுகின்றோம். அடிபணிவோடு சரணாகதியோடு வந்து அமர்ந்து உணர்நிலையில் அமர்ந்தவர்களே இங்கு தொடர முடியும் சித்தனோடு சிவ சபையோடு நூலோடு என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.